ஓகே. சோ இந்த சென்டென்ஸ் எப்படி passive voiceல வரும்? How do we write this sentence in passive voice? Do you have any idea? A new iPhone is released by Ah, Apple in every year. right. A new iPhone model is released by Apple every Every year. right. Well done. Rashada, very good. So எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க. எங்களுக்கு இருந்த ஆப்ஜெக்ட் என்ன மேல a new iPhone model அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இது ஃபுல்லாவே ரைட். நியூ ஐபோன் மாடல். நியூ ஐபோன் மாடல் அப்படிங்கிறது சிங்கியுலரா ப்ளூரலா? ஒரு புதிய ஐபோன் மாடல் அப்படிங்கிறது சிங்கியுலர். சோ என்ன பி verb போட்டோம்? இஸ். ஓகே. அடுத்தது உங்களுக்கு passive வெர்ஷன்ல எப்பயுமே verb என்ன வெர்ஷன்ல வரணும்? வெர்ஷன் 3 ரைட். இந்த பாருங்க. சோ மேல ரிலீசஸ் அப்படின்னு எங்களுக்கு ஆப்பிள் அப்படிங்கிற சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு அவங்க வெர்ஷன் 5ல சிம்பிள் பிரசன்ட்ல தந்திக்காங்க. பட் அங்க என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க மெயின் வேர்பை இங்க என்னத்துல தான் எழுதணும்? வெர்ஷன் 3ல தான் எழுதணும். இந்த இடத்துல ஆப்பிள் அப்படிங்கிற விஷயத்த சப்ஜெக்ட யாரால ரிலீஸ் பண்ணப்படுதுன்னு நாங்க சொல்ற டைம் நாங்க பை ஆப்பிள் அப்படின்னு சொல்லி போடலாம். போட்டுட்டு பின்னால எவ்ரி இயர்னு இருக்குது, ஒவ்வொரு வருஷம். சோ இந்த இடத்துல எங்களுக்கு சப்ஜெக்ட் வேணாம். we don't need the subject. அவங்கள பத்தி எங்களுக்கு ஆப்பிள பத்தி கவலை இல்ல, எங்களுக்கு ஐபோன் மட்டும்தான் எப்போ வருதுன்னு சொல்லணும். நோ ப்ராப்ளம், லெட்ஸ் ரிமூவ் ஆப்பிள். A new iPhone model is released every year. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய ஐபோன் மாடல் ரிலீஸ் பண்ணப்படுகிறது. இதுதான் சிம்பிள் பிரசன்ட்ற என்ன passive voice. இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரான எல்லாரும் சொல்றீங்களா? எனக்கு do you understand this? Yes, sir. Yes, sir. Clear, right? Others? Nuha, Sana? Yes, sir. Yes, sir. Okay. So இவ்வளவுதான் விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ரெசன்ட் சிம்பிள்ல இதான் விளக்கம். ரைட். இப்போ நாம பாருங்க, இன்னொரு உங்களுக்கு ஒரு வேறொரு சென்டென்ஸ் ஒன்று எழுதுவோம். let's say right. let's say ஒரு சென்டென்ஸ் சொல்றேன்னு சொன்னா let me write. ரைட், அதே மாதிரியே சொல்லுவோமே. ஓகே. விஜய், ஸோ எல்லாருக்கும் ஆக்டர் விஜய் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்டர் விஜய் releases a new movie every year. ஒவ்வொரு வருஷமும் ஆக்டர் விஜய் ஒரு புது மூவிய ரிலீஸ் பண்றாரு. அப்ப என்ன விஷயம்? இது ஒவ்வொரு வருஷமும் ஒரு மூவி வந்துட்டே இருக்குது, ருட்டீன். சரி, இந்த விஷயத்தை இப்ப எனக்கு குயிக்கா passive voiceல மாத்துங்க பாப்போம். How do you write this in passive voice? How do you write this? A new movie released by Apple Vijay every year. Can you repeat that? A new movie New. released by Apple Vijay every year. Yes. A new movie is released by actor Vijay. Okay. So Vijay அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன், ஒரு ஆள்ட பேரு. அப்ப நாங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன செய்வோம்? கேபிட்டலைஸ் பண்ணுவோம். ஸோ பை ஆக்டர் விஜய் எவ்ரி இயர். ஸோ பாருங்க, ஆக்டர் விஜயால ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய படம் வெளியிடப்படுகிறது. ரைட். ஓகே. ஸோ இதுதான் என்ன எங்களுக்கு passive voice. ஓகே. ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்ற passive voice உங்க எல்லாருக்கும் கிளியர்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு வருவோம். ஓகே. ரைட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ சிம்பிள் பாஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட எக்ஸாம்பிள்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது இருக்க இப்போ பாஸ்ட் சிம்பிள் அதுல ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை பாருங்க. ஷீ வாட்ச்ட் a மூவி. அவள் ஒரு படம்
பார்த்தாள் அப்படின்னு இருக்கி. இந்த இடத்துல a movie was watched by her, ஒரு திரைப்படம் அவளால் பார்க்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. சரிதானே? ரைட். இத இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்ப்போம். சோ எங்களுக்கு சிம்பிள் சிம்பிள் பாஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்த உங்களுக்கு தெரியும். சப்ஜெக்ட் ஒன்று இருந்திருக்கும், அடுத்தது verb இருந்திருக்கும், and object இருந்திருக்கும். ரைட்? சாரி. சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். நாங்க இந்த ஐபோனையே எடுப்போமே. Apple released iPhone 15 last year. Okay? Apple released iPhone 15 last year. Apple கடந்த வருஷம் iPhone 15 ரிலீஸ் பண்ணியது, வெளியிட்டது அப்படின்னு இருக்குது. ஓகே? சோ எங்களுக்கு இது என்ன டென்ஸ்ல இருக்கி? சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கி? சோ ஏன் நாங்க ஆப்பிள்லயே பேச? சாம்சங் ஃபேன் இருப்பீங்களே. சாம்சங் released S23 Ultra last year. I think it's S24 Ultra. Okay? இது ஒரு ஸ்மார்ட் போன் மாடல். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு ஸ்மார்ட் போன் நேம். ஓகே, ரைட். ஸோ சாம்சங் ரிலீஸ் S24 Ultra லாஸ்ட் இயர். S24 Ultra அப்படிங்கிற போனு சாம்சங் கடந்த வருடம் வெளியிட்டது அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாங்க சாம்சங் அப்படிங்கறத பத்தி பேசுறோம். இதே விஷயத்த நாங்க கடந்த வருடம் S24 Ultra ரிலீஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு எழுதணும். ஆப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். நாங்க என்ன செய்வோம்? உடனே சிம்பிள் பாஸ்டுக்கு பேசிவ் வாய்ஸ் எழுதுவோம். ஸோ எப்படி எழுதலாம்? எப்படி எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வரும்? ஆப்ஜெக்ட், அதே மாதிரி பி வேர்ப். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸினுடைய பி வேர்ப்ஸ் யார் யாரு கேட்டா வாஸ் வேர்ப். அங்க இஸ் ஆ இருந்த மாதிரி இங்க வாஸ் வேர்ப். ஸோ இதுக்கு பக்கத்துல ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு எப்பவுமே வெர்ஷன் 3ல தான் வேர்ப் இருக்கும். அண்ட் தென் பை போட்டு நாங்க அந்த சப்ஜெக்ட் எழுதலாம். அப்படி எங்களுக்கு சப்ஜெக்ட் தேவையில்லைன்னு சொன்னா we can ignore that. இப்ப இதை எழுதி பார்ப்போம். ஸோ இங்க தி S24 Ultraன்னு வரும். ஸோ எங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து மேல நாங்க பார்த்தோம் தி S24 Ultra. இப்போ S24 Ultraன்னு சொல்றது ஒரு போன் மாடல். இது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலரா ப்ளூரல்? சிங்குலர், ரைட்? ஒன்று, ஒரு மாடல். ஸோ தி S24 Ultra சிங்குலர்னு சொல்ல போகல வாஸ். தி S24 Ultra was released by Samsung last year. Okay, the S24 Ultra was released by Samsung last year. S24 Ultra கடந்த வருடம் சாம்சங்கினால் வெளியிடப்பட்டது. சாம்சங் கடந்த வருடம் S24 Ultraவினை வெளியிட்டது. S24 Ultra சாம்சங்கினால் கடந்த வருடம் வெளியிடப்பட்டது. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். அங்க சப்ஜெக்ட பேசுறோம், இங்க ஆப்ஜெக்ட பேசுறோம். ரைட்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பேசிவ் வாய்ஸ் கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. சோ நீங்க கேட்கலாம், ஏன் ஒரு மாதிரி இப்படி போன், ஆப்பிள், சாம்சங் எல்லாம் பத்தி பேசுறீங்கன்னு சொல்லி. Because I'm a software engineering student. Okay, so I'm very interested in software and hardware, mobile phones, computers and all that stuff. So அதனால நான் உங்களுக்கு இப்படியான எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். சரியா? ரைட். So teaching English is just my passion. It's not my main field or something. Right? Okay. ஸோ பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் நாங்கள் எழுதுவோம். இப்போ எங்களுக்கு வோஸ் வந்தா எப்படி எழுதுறேன்னு பார்த்தோம். இப்போ சம்டைம்ஸ் எங்களுக்கு வந்த ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆகிட்டுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ the police. ஓகே, இதை நாங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்? police. ஓகே, police. The police சொன்னா யாரு? police தெரியுமா எல்லாரும்? Have anyone heard of police? தெரியும், right? Yes. The police arrested 2 criminals
The police arrested 2 criminals yesterday. நேத்து police 2 criminals அரெஸ்ட் பண்ணினாங்க. police அரெஸ்ட் பண்ணினாங்கன்னு சொல்லி சப்ஜெக்ட பத்தி பேசுறோம். பட் passive voiceல இப்ப எங்களுக்கு இந்த 2 criminals பத்தி சொல்லணும். இந்த 2 criminalஸையும் பத்தி நாங்க பேசணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? ஆப்ஜெக்ட் எடுப்போம். 2 criminals. 2 criminals. இப்போ criminals அப்படின்னு வந்தா plural சிங்குலரா? Plural. plural. அப்ப நாங்க எந்த be verb எடுக்கணும்? verb. 2 criminals were arrested. அப்ப இங்க கவனிங்க, மேலையும் arrested இருக்கு, கீழையும் arrested இருக்கு. ஏன் போடுறோம்? why? why? என்ன நடக்குது இங்க? Can somebody explain? என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். Can somebody explain what happens here? என்ன நடக்குது இங்க? அது ம். ஆக்டிவ்ல ம். பாஸ்டா வந்து இருக்குது, Yes. பெசிவ்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிளா வந்து இருக்குது. Okay, well done. அப்போ active voiceல simple past tenseல நாம எத்தனாவது verb version யூஸ் பண்ற ரஷாதா? version 2. அப்போ Two. arrest பண்ற அப்படிங்கிற verb ரெண்டாவது version என்ன? arrested. மூணாவது version என்ன? அரெஸ்டட். arrested தான். அப்போ ரெண்டும் சேமா தானே இருக்கும். மேலையும் சேம் Yes. கீழே. 2 criminals were arrested. யாராலன்னு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா by the police yesterday. சரி, எங்களுக்கு போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்டேன்னு சொல்ல தேவையில்ல. நேத்து 2 கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம்? 2 criminals were arrested yesterday. அவ்வளவு போதும். இவ்வளவுதான். என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் passive voice. இது எல்லாருக்கும் கிளியரா? Have you understood this section? Yes, sir. Yes, sir. Right. Simple past and simple present passive voices நாங்க finish பண்ணிட்டோம். So tenses எல்லாமே complete பண்ணியாச்சு. படிக்க வேண்டிய 8 passive voicesல 2 tenseக்கு நாங்க பார்த்துட்டோம். இன்னும் 6 தான் இருக்கு. அது ஒரு கிளாஸ் எனக்கு போதும். மேபி டுமாரோட எங்களுக்கு passive voiceம் tense அப்படிங்கிற செக்ஷன் ஃபுல்லாவே நாங்க finish பண்ணிடுவோம். ரைட்? ஸோ அவ்வளவுதான் இன்றைக்கு கிளாஸ். ஸோ எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களுக்கு டென்ஸுக்கான ஆக்டிவ் வாய்ஸுக்கான எக்ஸசைசஸ் நான் இன்றைக்கு உங்களுக்கு குரூப்ல போடுவேன். ஸோ எல்லாரும் அதை செஞ்சு எனக்கு அனுப்புங்க. அதை நாங்கள் ஒவ்வொரு ஆளும் இண்டிவிஜுவலாக டிஸ்கஸ் பண்ணோம். ரைட்? ஏதாச்சும் எரர்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு சொல்லி. அதோட இன்னும் நீங்க மே மந்த் ஃபீ பே பண்ணலன்னு சொன்னா கைண்ட்லி பே த ஃபீ ஃபார் த மே மந்த். ஸோ I'd appreciate that. So that's all for today's class. Thank you so much for joining. And எல்லாரும் சாப்பிடுங்க. Good night. Take care.